பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஜெர்மன் இங்கிலாந்து பயணம் மூலம் ரூபாய் 13,016 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். தமிழக அரசுடைய இந்த அறிக்கை குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஸ்கர், தமிழக முதலமைச்சர் ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது இங்கிலாந்துல டிஎன் ரைசிங் ஐரோப்பா முதலீட்டு சந்திப்பின் போது இந்துஜா குழுமம் தமிழக அரசுடன் மின்சார வாகனம், பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தியில 5,000 கோடி முதலீடு செய்வதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாகி உள்ளது. இதன் மூலமாக 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் என்பது அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 3வது தொழில் முதலீட்டை அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில உலகளாவிய அந்த கண்டுபிடிப்பும் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை ஒரு 176 கோடி ரூபாயில முதலீடு செய்வதற்குண்டான அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு தமிழக முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பயணத்தின் போது முதலீடுகள் என்ற அடிப்படையில ஒரு 13,000 கோடி முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலமாக ஒரு 17,113 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதாக தமிழக அரசுடைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழக முதலமைச்சர் முன்னிலையில பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கையெழுத்தாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.